ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹாய் அன்பா, நான் ஒரு அற்புதமான ஒரு செடி சொன்னேன் தெரியுமா? அது வந்து இந்த திருநெச்சி பச்சளை செடி தான். இந்த திருநெச்சி பச்சளை இந்த இலையை நம்ம சாமிக்கு முன்னாடி திருநீரில் வச்சுருப்போம். ஒரு 3 இலையை நம்ம அந்த திருநீரில் பிச்சு போட்டோம் அப்படின்னா அந்த திருநீர் ரொம்பவே வாசமாக இருக்கும். வாங்க இன்னும் மேலும் நான் உங்களுக்கு இந்த பலனை சொல்கிறேன். செடி தான் பார்த்தீங்கன்னா திருநெச்சி பச்சளை செடி. இந்த செடி வந்துட்டு அப்படியே துளசி மை தான் இருக்கும். இலை மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இந்த செடி வந்துட்டு ரொம்பவே வாசமாக இருக்கும். நல்ல அற்புதமான வாசம் அடிக்கும். இந்த செடி இலையை வந்துட்டு நம்ம டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கோம், நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக வச்சுக்கோம். இந்த செடியிலேருந்து வர்ற விதை தான் சப்ஜா விதை. இந்த விதை வந்துட்டு இப்படி தான் இருக்கும், நீட்டமாக இருக்கும், நல்ல பூலாம் பூக்கும். இந்த விதை வந்துட்டு காஞ்ச உடனே நம்ம லேசாக உதுத்து எடுத்தோம்னாலே அந்த விதைலாம் வந்துடும். இந்த விதையை நம்ம 2 மணி நேரம் லேசாக சுடு தண்ணியில் நம்ம போட்டு எடுத்தோம்னா இந்த விதைக்கு மேலே வந்துட்டு லேசாக பபிள்ஸ் மாதிரி வந்துடும். அந்த விதையை நம்ம இயற்கையாக தயாரிக்கிற தர்பூசணி ஜூஸு, லெமன் ஜூஸ்லலாம் நம்ம போட்டு குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து இந்த வெயில் காலங்கள்லேருந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். நிறைய வந்து இந்த லெமன் டீலெலாம் போட்டு குடிப்பாங்க. லெமன் டீயில் இந்த விதையை போட்டு குடிப்பாங்க, அதுவும் ரொம்ப குளிர்ச்சி தான். அதே போல் இந்த செடியை வந்துட்டு தோட்டத்துலேயோ அல்லது வீட்லேயோ அப்படி வச்சோம்னா பாம்பு வந்து வராமல் இருக்கும். இந்த செடியோட இலை வந்துட்டு ஒரு 3 இலையை நம்ம பிச்சு பயிரப்படனாலே ரொம்பவே நல்ல வாசமாக இருக்கும். இந்த செடியை நம்ம அரைச்சி குடிக்கவும் செய்யலாம். இந்த ஒரு கைப்பிடி அளவு இந்த இலையை எடுத்து நம்ம அரைச்சி குடித்தாலும் நம்ம உடம்பு வந்து ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்ம தலைமுடியும் நல்லாவே வளரும், தலைக்கும் தேய்ச்சி குளிக்கலாம். இந்த விதை தான் வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.